வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடக்க கல்வித்துறையில் டிசிசியுடைய செயல்முறைகள் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட் தேர்வில் கட்டாயம் தேர்ச்சியும் இல்லையா, பழைய ஆசிரியர்களுக்கு டெட் விளக்கு மசோதா ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். மேலும் டெட் ஆசிரியர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமா அப்படின்றத பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் முழுமையான தகவலை நம்ம பார்க்கலாங்க. ஸோ யூஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வெளியிட போகிறாங்க. ஸோ டெட்டுடைய கிரேஸ் மதிப்பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஐ மூலமாக நிறைய பேர்த்துக்கு இன்னும் சில மதிப்பெண்கள் வழங்க இருக்காங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். இடைக்கால வரவு செலவு திட்டத்தை 2026-27 தொடக்க கல்வி இயக்கத்தின் கீழுள்ள தடுநிலை பள்ளிகளுக்கு ஊதியம் மற்றும் பிற படிகள் பெற்று வழங்கும் கீழ்கண்ட கணக்கு தலைப்புகள். ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தொடக்க கல்வி சார்பாக இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா ஊதியம் வழங்கும் விரைகள் எல்லாமே தற்சமயம் வந்து இணைக்கப்பட்டிருக்காங்க. 2202-01-001 ஏபி தொடக்க கல்வி இயக்கத்தில் சட்டப்பிரிவை ஏற்படுத்துதல், அந்த மாதிரி கணக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. எனவே இடைக்கால வரவு செலவு திட்டம் 2026-27 நிதி ஒதுக்கீடு வழங்கப்படாத தலைப்புகளுக்கான பிகே அந்த ஊதியம் மற்றும் ஊதியம் இல்லாத இனங்களில் செலவினங்கள் ஏதும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் தொடக்க கல்வி வலியுறுத்துகிறது. உடனடியாக தங்கள் ஆளுகைக்குட்பட்ட வட்டார கல்வி அலுவலர்களுக்கு இதை தெரிவிக்குமாறும் குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது எல்லாத்தையும். ஸோ அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த இந்த பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன், யூஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன், மற்றும் பிஆர்டியோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குங்க. ஸோ இந்த மாத இறுதிக்குள்ளார நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுருவாங்க. தேர்வுகள் அனைத்துமே ஜூன் ஜூலையில் நடத்த போகிறதா பிளானில் இருக்குது. ஸோ பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேஸ் டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணவங்களுக்கு ஆர்டி மூலமாக கிரேஸ் மதிப்பெண்கள் அனைத்துமே வழங்கலாம் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆர்டிஐ மூலமாக டெட்டில் நிறைய பேர்த்துக்கு இன்னும் ஒரு சில மதிப்பெண்கள் நபர்களுக்கு கிரேஸ் மதிப்பெண்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரத்து செஞ்சுருக்காங்க தேர்தல் காரணமாக. ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஒரு புதிய லிஸ்ட் ஹவுஸ் எல்லாமே வெளியிடுவாங்க அப்படின்ற எதிர்பார்க்கலாம். இந்த டெட் தேர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டாயமே கிடையாது. பழைய ஆசிரியர்களுக்கு விலக்கு, புதியவர்களுக்கு புதிய விதிமுறைகள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட் தேர்வில் ஒரு மசோதா வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக வெளியாகிருக்கு. அந்த மசோதா வந்து அனைத்து ஸ்டேட்டுக்குமே ஆக்ட் ஆகுமா அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இதற்கான புதிய அறிவிப்புகள் அனைத்துமே பள்ளி கல்வித்துறை சார்பாக விரைவில் டெட் தேர்வில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய அளவில் மசோதாவை வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ இது டெட் விலக்கு மசோதா வந்து பார்த்திங்கன்னா விரைவில் நடைமுறைக்கு வந்துடும். அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க அந்த தேர்தல் வாக்குறுதிகள் புதிய அப்டேட்டுக்கான டைமுக்கு வந்துட்டுங்க. ஸோ தேர்தல் வாக்குறுதிகளில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2013-17 டெட்டில் பாஸ் பண்ணக்கூடான போஸ்டிங்ஸை போடணும் அப்படின்ற மாதிரி குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்போ வெளியிடுவாங்க அப்படின்றது என்னமும் தெரியல. ஸோ 2013-17 டெட்டில் பாஸ் பண்ணக்கூடான போஸ்டிங்ஸ் ரெடியாக இருக்குது மக்களே. ஸோ அதற்குண்டான அரசு அறிவிப்புகள் அனைத்துமே விரைவில் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.